தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகள், இன்றைய நாளிலே நாம் புனிதர்களான மார்த்தா, மரியா மற்றும் லாசரினுடைய நினைவை கொண்டாடுகின்றோம். இயேசுவினுடைய நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர்கள், இயேசுவுக்கு பணிவிடை செய்தவர்கள், விருந்தோம்பும் பண்புக்கு உதாரணமாக திகழ்கிறார்கள். நாமும் புனித மார்த்தா, மரியா, லாசரை போல பிறரை நன்கு விருந்தோம்பி பிறரை உபசரிக்கக்கூடிய நல்ல பண்புதனை நம்முடைய வாழ்க்கையிலே வளர்த்து கொள்ள, பிறரின்பிற்கு நம்முடைய வாழ்க்கையிலே முக்கியத்துவம் கொடுத்து வாழ தேவையான அருள் வேண்டி இந்த பலியிலே நாம் மன்றாடுவோம். தகுதியான விதத்தில் இந்த பலியை நாம் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்பதை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான புனித மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும், சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, புனித மார்த்தா, மரியா, லாசரின் இல்லத்தில் உம்முடைய திருமகன் விருந்தினராக இருக்க திருவிழம் கொண்டார். அப்புனிதர்களின் பரிந்துரையால் எங்கள் சகோதரர் சகோதரிகளில் நாங்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையுடன் பணிபுரிந்து விண்ணக வீட்டில் உம்மால் வரவேற்கப்படும் தகுதி பெற அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பு ஒரு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 7 முதல் 16 வரை. அன்பார்ந்தவர்களே, ஒருவர் மற்றவரிடம் அன்பு செலுத்துவோமாக. ஏனெனில் அன்பு கடவுளிடமிருந்து வருகிறது. அன்பு செலுத்தும் அனைவரும் கடவுளிடமிருந்து பிறந்தவர்கள். அவர்கள் கடவுளை அறிந்துள்ளார்கள். அன்பில்லாதோர் கடவுளை அறிந்து கொள்ளவில்லை. ஏனெனில் கடவுள் அன்பாயிருக்கிறார். நாம் வாழ்வு பெறும் பொருட்டு கடவுள் தம் ஒரே மகனை உலகிற்கு அனுப்பினார். இதனால் கடவுள் நம்மீது அன்பு வைத்து வெளிப்பட்டது. நாம் கடவுள் மீது அன்பு கொண்டுள்ளோம் என்பதில் அல்ல, மாறாக அவர் நம்மீது அன்பு கொண்டு
தம் மகனை தம் பாவங்களுக்கு கழுவாயாக அனுப்பினார் என்பதில்தான் அன்பின் தன்மை விளங்குகிறது. அன்பார்ந்தவர்களே, கடவுள் இவ்வாறு நம்மீது அன்பு கொண்டார் எனில் நாமும் ஒருவர் மற்றவர் மீது அன்பு கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். கடவுளை எவரும் என்றுமே கண்டதில்லை. நாம் ஒருவர் மற்றவரிடம் அன்பு கொண்டுள்ளோம் என்றால் கடவுள் நம்மோடு இணைந்திருப்பார். அவரது அன்பு நம்மிடம் நிறைவு பெறும். அவர் தமது ஆவியை நமக்கு அருளியதால் நாம் அவரோடு இணைந்திருக்கிறோம் எனவும் அவர் நம்மிடம் இணைந்திருக்கிறார் எனவும் அறிந்து கொள்கிறோம். தந்தை தம் மகனை உலகிற்கு மீட்பராக அனுப்பினார் என்பதை நாங்களே கண்டறிந்தோம், சான்றும் பகர்கின்றோம். இயேசுவே இறைமகன் என ஏற்று அறிக்கையிடுபவரோடு கடவுள் இணைந்திருக்கிறார். அவரும் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுள் நம்மிடம் கொண்டுள்ள அன்பை அறிந்துள்ளோம், அதை நம்புகிறோம். கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவர் கடவுளோடு இணைந்திருக்கிறார். கடவுளும் அவரோடு இணைந்திருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. பதிலுரை பாடல். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன். அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன். எளியோர் இதை கேட்டு அக்களிப்பர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். என்னுடன் ஆண்டவரை பெருமைப்படுத்துங்கள். அவரது பெயரை ஒருமிக்க மேன்மைப்படுத்துவோம். துணை வேண்டி நான் ஆண்டவரை மன்றாடினேன். அவர் எனக்கு மறுமொழி பகர்ந்தார். எல்லா வகையான அச்சத்தில் என்றும் அவர் என்னை விடுவித்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரை நோக்கி பார்த்தோர் மகிழ்ச்சியால் மிளிர்ந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தான். ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். அவர் எல்லா நெருக்கடியிலென்றும் அவனை விடுவித்து காத்தார். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவருக்கு அஞ்சி வாழ்வோரை அவர்தம் தூதர் சூழ்ந்து நின்று காத்திடுவர். ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். அவரிடம் அடைக்கலம் புகுவோர் பேறு பெற்றோர். பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். ஆண்டவரின் தூயோரை அவருக்கு அஞ்சுங்கள். அவருக்கு அஞ்சுவோருக்கு எக்குறையும் இராது. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி இருக்க நேரிட்டாலும் ஆண்டவரை நாடுவோருக்கு நன்மை ஏதும் குறையாது. பல்லவி. ஆண்டவர் எத்துணை இனியவர் என்று சுவைத்து பாருங்கள். பின்தொடர்பவர் வாழ்வுக்கு வழிகாட்டும் ஒளியை கொண்டிருப்பார் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. அதிகாரம் 11 இறைவசனங்கள் 19 முதல் 27 முடிய.
யோவான் நற்செய்தி அதிகாரம் 11 இறை வசனங்கள் 19 முதல் 27 முடிய. அக்காலத்தில் சகோதரர் இறந்ததால் மார்த்தா மரியா இவர்களுக்கு ஆறுதல் சொல்ல பலர் அங்கே வந்திருந்தனர். இயேசு வந்து கொண்டிருக்கிறார் என்று கேள்விப்பட்டதும் மார்த்தா அவரை எதிர்கொண்டு சென்றார். மரியா வீட்டில் இருந்து விட்டார். மார்த்தா இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் எங்கே இருந்திருந்தால் என் சகோதரன் இறந்திருக்க மாட்டான். இப்போது கூட நீர் கடவுளிடம் கேட்பதையெல்லாம் அவர் உமக்கு கொடுப்பார் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உன் சகோதரன் உயிர்த்தெழுவான் என்றார். மார்த்தா அவரிடம், இறுதி நாள் உயிர்த்தெழுதலின் போது அவனும் உயிர்த்தெழுவான் என்பது எனக்கு தெரியும் என்றார். இயேசு அவரிடம், உயிர்த்தெழுதலும் வாழ்வும் நானே. என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பினும் வாழ்வார். உயிரோடு இருக்கும்போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். இதை நீ நம்புகிறாயா என்று கேட்டார். மார்த்தா அவரிடம், ஆம் ஆண்டவரே, நீரே மெஸ்ஸியா, நீரே இறைமகன், நீரே உலகிற்கு வரவிருந்தவர் என நம்புகிறேன் என்றார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் புனிதர்களான மார்த்தா, மரியா மற்றும் லாசரை நினைவு கூறுகின்றோம். இயேசுவினுடைய நண்பர்களாக, இயேசுவுக்கு பணிவிடை புரிபவர்களாக இருந்தவர்கள். தொடக்க காலகட்டத்தில் 18வது நூற்றாண்டின் வாக்கிலே இந்த 3 புனிதர்களுமே திரு அவையின் வழிபாட்டு நிகழ்விலே நினைவு கூறப்பட்டிருக்கிறார்கள். அதற்கு பிற்பாடு காலப்போக்கில் மார்த்தா மட்டுமே நினைவு கூறப்பட்டிருக்கிறார். 1916ஆம் ஆண்டிலிருந்து 2021ஆம் ஆண்டு வரை மார்த்தா மட்டுமே புனிதர்களுடைய இந்த வழிபாட்டு பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறார். எதற்காக என்று சொன்னால், ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. மகதலா நாட்டு மரியாவும் பெத்தானியாவை சேர்ந்த இந்த மரியாவும் ஒரே புனிதர்கள். எனவே அவர்களுக்கென்று தனியாக நாம் விழா கொண்டாட வேண்டிய அவசியமில்லை என்கின்ற ஒரு குழப்பம் ஏற்பட்டிருந்த காரணத்தினால் அங்கே மரியா நீக்கப்பட்டு வெறுமனே மகதலா மரியா மட்டும் கொண்டாடப்பட்டிருக்கிறார். 22ஆம் தேதி மகதலா மரியாவினுடைய விழாவை நாம் கொண்டாடினோம். அதற்கு பிற்பாடு 2021ஆம் ஆண்டில்தான் நம்முடைய முந்தைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள், இல்லை, மகதலா மரியாவும் பெத்தானியாவை சேர்ந்த மரியாவும் ஒரே ஆள் கிடையாது, அவர்கள் தனித்தனியானவர்கள்தான் என்று திருச்சபைக்கு அவர் புதிய ஒரு நடைமுறையை கொடுத்து அதிலிருந்து தனியாக விழா கொண்டாடக்கூடிய வழக்கத்தையும் ஏற்படுத்தினார். எனவே 2021ஆம் ஆண்டிலிருந்து நாம் மார்த்தா, மரியா, லாசர் 3 பேரையுமே நினைவு கூர்ந்து கொண்டாடக்கூடிய ஒரு அழைப்புதனை திருச்சபைக்கு கொடுத்தார். அன்பு மக்களே, இயேசுவினுடைய பணி வாழ்விலை பார்க்கிறோம். அவர் பல பணிகளுக்கும் மத்தியில் தன்னுடைய இளைப்பாற்றிக்காக, தன்னுடைய ஆறுதலுக்காக, தான் தங்கி ஓய்வெடுப்பதற்காக அவர் தேர்ந்தெடுத்த இடம் மார்த்தா, மரியா மற்றும் லாசரினுடைய வீடாக இருக்கின்றது. இயேசு எப்பொழுதெல்லாம் களைப்புற்று சோர்வுற்று இவர்களுடைய இல்லத்திற்கு சென்றாரோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் இயேசுவை இன்முகத்துடன் வரவேற்று அவர்களை நன்றாக உபசரித்தார்கள். இயேசுவுக்கு தேவையான ஆறுதலை கொடுத்தார்கள். பணிவாழ்வின் சோர்விற்கு மத்தியில் இந்த விருந்தோம்பல், இந்த ஆறுதல் இயேசுவுக்கு புத்துணர்ச்சி தருவதாக, உத்வேகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தது. 3 பேருமே 3 விதமான விருந்தோம்பலில் ஈடுபட்டதாக நாம் பார்க்கிறோம். மார்த்தாவை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசுவுக்கு அவர் பற்பல பணிகள் புரிவதில் மிகவும் ஆர்வமாக இருந்தார். அதே போல மரியாவை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இயேசுவினுடைய காலடிகளில் அமர்ந்து கொண்டு அவர் சொல்வதை கேட்பவராக இருந்தார். அதே போல இயேசுவுக்கும் லாசருக்கும் இடையே உள்ள அந்த விருந்தோம்பும் பண்பு ஒரு நட்பு பாராட்டும் பண்பாக, பெரிய நண்பர்களாக 2 பேருமே இருந்ததாக நாம் பார்க்கிறோம். அன்பு மக்களே, இன்றைய காலகட்டத்தை நாம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், இந்த விருந்தோம்பும் பண்பு மிகவும் குறைவாகி போய்விட்டது.
முந்தைய காலகட்டத்தில் இருந்த அந்த விருந்தோம்பும் பண்பு இன்று இருக்கிறதா என்று சொன்னால் அது மிகப்பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கின்றது. இப்படித்தான் ஒரு முறை நண்பர் ஒருவர் தன்னுடைய நண்பரை பார்ப்பதற்காக அவருடைய இல்லத்திற்கு சென்றிருந்தார். அவருடைய வீட்டில் இருந்தவர்கள் இந்த நண்பரை நன்றாக வரவேற்றார்கள், உபசரித்தார்கள். தங்களுடைய வீட்டில் கண்டிப்பாக உணவு அறிந்துவிட்டுத்தான் செல்ல வேண்டும் என்று அவரை கட்டாயப்படுத்தவே அவரும் வீட்டிலே உணவு உண்ண ஆரம்பித்தார். அப்பொழுது அவர் உண்டு கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய வீட்டில் இருந்த நாய்க்குட்டி இவரையே முறைத்து பார்த்து கொண்டிருந்தது. இவர் சாப்பிட்ட அந்த தருணத்தில் இறுதியிலே அந்த வீட்டில் இருந்த தன்னுடைய நண்பரை, வீட்டுக்காரர்களை பார்த்து கேட்டார், எதற்காக இந்த நாய்க்குட்டி என்னை இப்படி முறைத்து பார்த்து கொண்டிருக்கிறது என்று கேட்டபொழுது அவர்கள் சொல்லுவார்கள், நாய்க்குட்டியினுடைய தட்டில் சாப்பிட்டால் அப்படித்தான் முறைத்து பார்க்கும் என்று சொல்லவே அவர் தட்டை போட்டுவிட்டு ஓடிவிட்டாராம். அன்பு மக்களே, இன்றைய காலகட்ட விருந்து உபசரிப்புகள் இந்த விதத்தில் தான் இருக்கின்றன. வேண்டா விருந்தாளிகளாக உறவுகளை பார்க்கக்கூடிய நிலை வந்துவிட்டது. வீட்டிற்கு உறவுகள் வந்துவிட்டால் ஏன் வந்தார்கள், எதற்கு வந்தார்கள், எவ்வளவு நேரம் இருப்பார்கள், சாப்பிடுவதற்கு இருந்து விடுவார்களோ என்றெல்லாம் நினைக்கக்கூடிய அளவிற்கு இன்று மனித மனங்கள் சுருங்கிவிட்டன என்று சொன்னால் அது மிகையல்ல. இப்படிப்பட்ட இந்த உணர்வுகளுக்கு மத்தியில் இன்றைய நாளிலே நாம் விருந்தோம்பும் பண்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். தமிழர்கள் என்று எடுத்துக்கொண்டாலே விருந்தோம்பும் பண்புக்கு பெயர் போனவர்கள். அந்த முந்தைய காலகட்டத்திலே வெளி பாதசாரிகள், பயணம் செய்பவர்கள் தங்கி அவர்கள் இளைப்பாறிவிட்டு செல்வதற்காக வீடுகளை அந்த விதத்திலே கட்டமைத்திருந்தார்கள். வீடுகளிலே திண்ணை இருக்கும், இளைப்பாறி செல்வதற்கு தேவையான உணவு பலகாரங்கள், தண்ணீர் அனைத்தையுமே அவர்களுக்கு ஏற்பாடு செய்து கொடுத்த காலகட்டம் அன்றைய காலகட்டம். ஆனால் இப்பொழுது திண்ணையை நாம் பார்ப்பதை அரிதாகிவிட்டது. எந்த அளவிற்கு தெருவை இழுத்து வீடாக்க முடியுமோ அந்த அளவிற்கு காம்பவுண்டு சுவரெல்லாம் போட்டு இன்றைய மனித மனங்கள் மிகவும் குறுகி போய்விட்டன. அன்பு மக்களே, இன்றைய புனிதர்கள் நம்முடைய இத்தகைய மனநிலைக்கு சவால் கொடுக்கின்றார்கள். நாங்கள் இயேசுவை அன்போடு வரவேற்று உபசரித்தோமே, அதே போல நீங்களும் உங்களுடைய உறவுகளை, நண்பர்களை, அடுத்திருப்பவர்களை இப்படி உபசரிக்கிறீர்களா என்று நம்மை பார்த்து இன்றைய புனிதர்கள் கேள்விதனை கேட்கின்றார்கள். எனவே அன்பு மக்களை, நாமும் நம்முடைய வாழ்க்கையை சிந்தித்து பார்த்து, சீர்தூக்கி பார்த்து எந்த அளவிற்கு நாம் இறையன்பிற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அந்த அளவிற்கு பிறரன்பிற்கும் முக்கியத்துவம் கொடுப்பவர்களாக வாழ முயற்சி செய்வோம். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமடலிலே 13வது அதிகாரம் 2வது இறை வசனத்தை நாம் இவ்வாறாக வாசிக்கின்றோம். அந்நியரை விருந்தோம்ப மறவாதீர்கள், அந்நியரை வரவேற்று விருந்தோம்ப மறவாதீர்கள். இவ்வாறு விருந்தோம்பியதால் தாங்கள் அறியாமலேயே வான தூதர்களையும் மகிழ்ச்சி படுத்தியவர்கள் உண்டு என்று அருமையாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக இந்த விருந்தோம்பம் பண்பு இறைவனுக்கும் விண்ணக தூதர்களுக்கும் மிகவும் பிடித்த பண்பு. எனவே அத்தகைய பண்பினை நாமும் நம்முடைய வாழ்விலே கடைபிடிக்க முயற்சி செய்வோம். பிறரன்புக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிற பொழுது அது இறையன்புக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மிகப்பெரிய சாட்சியமாக இருக்கும். எனவே அப்படிப்பட்ட நல்ல அர்த்தமுள்ள பிறரை விருந்தோம்பி வாழக்கூடிய வாழ்வதனை வாழ வரம் கேட்டு தொடர்ந்து இந்த பலியிலே இணைந்து மன்றாடுவோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனிதர்கள் மார்த்தா, மரியா, லாசரில் விளங்கிய வியத்தகு படிப்பினைகளை போற்றி மாண்புக்குரிய உம்மை பணிந்து வேண்டுகின்றோ. அவர்களுடைய அன்பு பணி உமக்கு உகந்ததாய் இருந்தது போல் கடமை உணர்வுடைய எங்கள் ஊழியமும் உமக்கு ஏற்புடையதாய் இருப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ள தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்கள் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் பாடுவதாவது: ஆண்டவரே, நிர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். கிறிஸ்து மரித்தார், கிறிஸ்து உயிர்த்தார், கிறிஸ்து மீண்டும் வருவார். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஸ்டீஃபன், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயும் எங்கள் பாதுகாவலியுமான புனித ஜெபமாலை அன்னை, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், நாங்கள் இன்று நினைவு கூறுகின்ற புனிதர்களான மார்த்தா, மரியா, லாசர், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் மாட்சியோ என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்தில் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும்
இதோ இறைவனின் செமரி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இந்த செமரியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்றுள்ள நாம் பேறு பெற்றோ. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் வணக்கத்துடன் உட்கொண்ட ஒரே திருமகனின் உடலும் இரத்தமும் வீழ்ச்சியுற்றவை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவிப்பதாக. புனித மார்த்தா மரியா லாசரின் எடுத்துக்காட்டை பின்பற்றி மண்ணுலகில் உண்மையான பிறரன்பில் நாங்கள் வளரவும், விண்ணுலகில் உமது முடிவில்லா காட்சியை கண்டு மகிழவும் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. இறையாசிரை நிறைவாக பெற்றவர்களாக சென்று வாருங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரை காவலனே. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரை காவலனே. புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த, புனிதருள் முதல்வனை புகழ் சுமந்த முனிவலனே, உன் பாதம் பணிந்தோ. மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரை காவலனே. உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உன் கையில் தவழ்வதனால். உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ, இறை உன் கையில் தவழ்வதனால். மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மறை போல் வரும் துயர் வாழ்வினிலே. மறைந்ததுவோ தாய் மறி துணையால். மாநிலம் போற்றிடும் மாவலனே, திருமாமரை காவலனே. திருப்பலியை நிறைவேற்றிய தந்தையவர்களின் ஆன்ம நலனுக்காகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் அருள் சகோதரிகளின் உடல் உள்ள நலனுக்காகவும் அவர்களது பணி சிறக்கவும் திருப்பலியில் பங்கேற்ற அனைவரின் குடும்ப நலனுக்காகவும் பிள்ளைகளின் நற்படிப்பிற்காகவும் வேண்டிக் கொள்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கின்ற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித ஜெபமாலை அன்னையே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.